காலநிலைக்கு சாமர்த்தியமான விவசாயமானது குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்துக்குள் வகைப்படுத்தப்படும் போது பிரதான சில பரிந்துரைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இது தேசிய அளவிலான திட்டமாகும். இதற்கான அனைத்து திட்டமிடலின் போதும் உரிய தரப்பினரின் பங்களிப்பில் காலநிலை மாற்றம் மற்றும் விவசாயம் தொடர்பான பிரச்சினைகள் விளக்கமளிக்கப்பட்டன. இதில் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையான அனுபவங்களை சார்ந்த தகவல்களும் மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரை அறிவியல் அனுபவங்களும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான மதிப்பீடுகள் மற்றும் கற்கைகளின் ஒரு கூட்டாகவும் பிரதான கட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் உலர் மற்றும் இடை வலயங்களில் விவசாயத்திற்கு காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் தாக்கங்களால் ஆன பல்வேறு விளைவுகளையும் உரிய வகையில் மதிப்பீடு செய்து மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளுக்கும் உரிய திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் அனைத்து தரப்பினரதும் ஏக மனப்பான்மையுடன் தேசிய மட்டத்திலான வழிகாட்டல்களை தயாரித்து விவசாய அபிவிருத்தி போக்குகளுடன் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் காலநிலை மாற்ற தாக்கங்களினால் சீரற்ற காலநிலை உருவாகும் போது விவசாயத்துறை சார்ந்த தீர்மானங்களை மேற்கொள்ள கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரிய முறைகள் பொருந்தாமையினால் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது சரியான தகவல்களை மட்டும் அடிப்படையாக கொண்ட பொறிமுறை உருவாக்கப்படுவதோடு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சரியான தகவல்களை மட்டும் அடிப்படையாக கொண்ட பொறிமுறை உருவாக்கப்படுவதோடு நடைமுறைப்படுத்தவும் படுகிறது. இடர்களின் தாக்கங்களானவை இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்ட வரம்புகளால் காலநிலை மாற்றங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் போது ஆற்றுப்படுக்கை தொகுதிகள் போன்ற இயற்கை வரம்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுடன் பேரம் பேசும் அணுகுமுறைகள் இன்றி அனைத்து தொகுதிகளையும் இலக்காக கொண்டு ஒருமித்த திட்டம் ஒன்றை வகுத்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் மேற்கொள்ளப்படுகின்றது.